Hallelujah. 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 Everybody say hallelujah. Somebody say hallelujah. 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 Shout hallelujah. சொல்லலாம். Hallelujah. Hallelujah. So it's a wonderful time to be here. இது அற்புதமான ஒரு நேரமாக இருக்கிறது. So really the God's will we are gathered here. கர்த்தருடைய சமூகம் நம் மத்தியிலே வந்திருக்கிறது. So for this wonderful morning or afternoon I praise the Lord. இந்த அற்புதமான காலை மற்றும் மதிய நேரத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். So at any cost we are gathered in the house of Lord. எப்படியாக இருப்பினும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இங்கே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். So anyway God stopped the rain. கர்த்தர் மழையை அவர் நிறுத்திவிட்டார். Because we have to pray. ஏனென்றால் நாம் ஜெபத்திற்கு வந்திருக்கிறபடினாலே. Hallelujah. 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 So it's a wonderful time and it's a great pleasure and a honor to be here. இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த இடத்திலே நாம் வந்திருப்பது அது நமக்கு மிகவும் விலை பெற்றதாக இருக்கிறது. Let us see the scripture directly. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். Joshua chapter 24. யோசுவாவின் புத்தகம் 24. Joshua chapter 24. யோசுவாவின் புத்தகம் 24. And verse 15. 15வது வசனத்தை நாம் படிக்கலாம். யோசுவா 24:15. Read anyone. யாராயிரம் கேட்பவர்கள் வாசிக்கலாம். Loudly. யோசுவா 24:15. And if it seems evil to you to serve the Lord, choose yourself this day whom you will serve, whether the gods of which your forefathers served them were on the other side of the river, or the gods of the Amorites in whose land you dwell. But as for me and my house, we will serve the Lord. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். This is a wonderful scripture. இது ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. Joshua took the decision for praising the Lord. யோசுவாவாகிய தேவ மனுஷன் கர்த்தரை துதிக்கும்படிக்கு சேவிக்கும்படிக்கு இங்கு ஆயத்தமாகிறார். Joshua was giving the testimony and the confidently whom he is going to serve. யோசுவா கர்த்தருக்கு சாட்சியாக உறுதியாக அவர் இங்கே நிற்கிறதாக நாம் பார்க்கிறோம். Now we are going to hear the topic on the decision. நாம் இப்பொழுது இந்த வசனத்தை நாம் மையமாக கொண்டு ஒரு தலைப்பை நாம் எதிர்பார்க்க போகிறோம். ஒரு தீர்மானம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். The topic we are going to hear decision. அந்த தலைப்பினுடைய பெயர் தீர்மானம் என்று பார்க்க போகிறோம். Why we need the decision? Why we need the decisions? ஏன் நமக்கு தீர்மானம் தேவைப்படுகிறது? Actually the meaning of word decision. அந்த தீர்மானம் என்கிறதான வார்த்தையுடைய கருப்பொருள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். The decision is the act of deciding something. இந்த தீர்மானம் என்பது ஒரு செயலின் ஒரு செயலுடைய முடிவாய் இருக்கிறது. And need to do something and decide something. நாம் எதையாக செய்ய நினைப்பது வேறு, செய்தே ஆக வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானம் எடுப்பது வேறு. We can see some people in the Bible how they have been taking the decisions. நாம் வேதத்தில் கூட ஒரு சில நபர்களை பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவர்கள் எப்படியாக ஒரு சில காரியங்களை தீர்மானம் எடுக்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். We can see some subjects like the positive decisions and the negative decisions. ஒரு சிலரை பார்க்கும்போது அவர்கள் ஒரு நெகட்டிவான தீர்மானங்கள் எடுப்பது, பாசிட்டிவான தீர்மானங்கள் எடுப்பது. If we take the positive decisions, we can see the positive things. நாம் நல்லதான ஒரு தீர்மானங்கள் எடுக்கும்போது நல்லதான ஒரு முடிவுகளை நாம் சந்திக்க போகிறவர்கள். If we take the negative decision, we see and face the negative things. நாம் ஒரு தவறான தீர்மானங்கள் எடுக்கும்போது தவறான முடிவுகளை தான் சந்திக்க போகிறவர்களாக இருப்போம். If I ask any 10th class student, யாராவது ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர் இருப்பாரேயானால், student what you want to become in the future? அவரை நீங்கள் வருங்காலத்தில் என்ன ஆக போகிறீர்கள் என்று கேட்போமே ஆனால், some students may say, teacher I want to become in the future as a doctor. அவர் சொல்வார் நான் வருங்காலத்தில் ஒரு டாக்டராக இருக்க போகிறேன் சொல்லலாம். Some students may tell I want to become a lawyer. மற்ற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் நான் ஒரு லாயராக போகிறேன் என்று சொல்லலாம். I want to become a collector.
மற்றொருவர் நான் ஒரு கலெக்டராக போகிறேன் என்று சொல்லலாம். Some students may I want to become a pastor. ஒரு சிலர் சொல்லலாம் நான் ஒரு பாஸ்டராக இருக்க போகிறேன்னு சொல்லலாம். What they will take the decision, they will work for the vision of the and goal setting of the decisions. யாராக இருப்பினும் அவர்கள் எடுக்கிறதான அந்த தீர்மானத்தை அவர்கள் முற்றிலுமாக சென்றடையும்படிக்கு அதற்கேற்ற கடும் முயற்சிகளையும் உழைப்பையும் அவர்கள் செய்தாக வேண்டும். So everybody must have the decisions for God. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று ஒரு தீர்மானங்களை நாம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Without decisions we cannot do anything. நாம் எந்த ஒரு தீர்மானங்கள் எடுக்காத வரைக்கும் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. And the Lord had a great plan about the Israelites. கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேலரை குறித்து ஒரு திட்டமான ஒரு தீர்மானத்தை கொண்டவராக இருக்கிறார். But they could not understand the will of God. ஆனால் கர்த்தருடைய தரிசனத்தை அந்த ஜனங்கள் ஒருபோதும் அவர்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். They could not the burden of the God's heart. கர்த்தருடைய இருதயத்தினுடைய அந்த பாரம் என்னவென்பதை குறித்து அந்த ஜனங்கள் ஒருபோதும் உணராது இருக்கிறார்கள். Many times really they lost the glory of God. அநேக நேரங்களிலே கர்த்தருடைய மகிமையை இழந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். But today we are going to see some people's their decisions in their lives. இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கென்று ஒரு தீர்மானங்கள் எடுத்ததான ஒரு சிலரை வேதத்திலிருந்து நாம் நோக்கி பார்க்க போகிறோம். Let us see the Genesis chapter 3 and verse 6. ஆதியாகமத்திலே 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எழுதுகிறவர்கள் ஒவ்வொருவரும் வேதமுடைய ஒவ்வொருவரும் தயவுசெய்து Everybody must see the Bible. ஒவ்வொருவரும் தயவுசெய்து வேதத்தை Chapter 3 and verse 6. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். So when the woman saw that the tree was good for food, then it was pleasant to the eyes. இங்கே ஸ்திரீயானவர் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறார். Here we are able to see the first family which was instituted by God. இந்த இடத்திலும் கூட முதல் முறை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதான முதல் குடும்பத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்க போகிறோம். First God what he built on earth. இந்த உலகத்திலே முதலாவதாக தேவன் உருவாக்கியதான ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். God built the church or house of the family. அவர் ஒரு வீட்டையோ இல்ல ஒரு குடும்பத்தையோ இங்கே வந்து உருவாக்குகிறவராக இருக்கிறார். Actually what God did to build the house or the church. அவர் வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறதா இருக்கட்டும் ஒரு சபையை உருவாக்குறதா இருக்கட்டும். Really God built the first family. கர்த்தர் வந்து முதலாவது ஒரு குடும்பத்தை தான் கர்த்தர் உருவாக்கினவராக இருக்கிறார். God has a great plan about the family. கர்த்தர் வந்து ஒரு குடும்பத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அவர் வைத்தவராக இருக்கிறார். God has a great plan for you. அது நிமித்தமாக கர்த்தர் உங்களை குறித்து ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார். God has plan for especially the wife and husband in the family. விசேஷமாக ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இருவரை குறித்தும் ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் வைத்தவராக இருக்கிறார். So the Lord treated the man and woman the equal way. ஆகபடினாலே கர்த்தர் வந்து ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும் ஒரே விதத்திலே ஈக்குவலாக சமமாக அவர் நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். So we can see here the Adam and the Eve's family. இங்கே வந்து ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தையும் நாம் பார்க்க போகிறோம். Really the God said do not eat the fruit. கர்த்தர் வந்து அவர் உறுதியாக சொல்லிவிட்டு சொல்கிறார் இந்த பழத்தை நீங்க சாப்பிடவே கூடாது என்று On சொல்லி. the day of Adam actually they were not having the commandments of God. அந்த நாட்களிலே கர்த்தருடைய கட்டளைகள் கர்த்தருடைய அந்த நியாயப்பிரமாணங்கள் என்று அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. But one commandment was with them. ஆனால் ஒரே ஒரு கட்டளை தான் கர்த்தர் அந்த நாட்டிலே கொடுத்து வைத்திருக்கிறார். But that commandment was the do not eat the fruit. அந்த கட்டளை தான் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பது. I think this is a very small commandment. இது வந்து மிகவும் எளிதாக நாம் செய்து முடிக்கக்கூடியதான ஒரு கட்டளையா இருக்கிறது. Do not eat. நீங்க வந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. One commandment very small. அது கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு கட்டளை, அதுவும் எளிதான ஒரு கட்டளை. Do not eat. நீங்கள் புசிக்க கூடாது. The day of eat you will surely die. நீங்கள் புசிக்கிற அந்நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்கிறார். You shall surely die. நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்கிறார். What happened? அங்கே என்ன நடந்தது? They commit the sin. அவர்கள் வந்து பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். Then we can see one fruit. அங்கே நாம் ஒரு பழத்தை நாம் பார்க்கிறோம். The fruit was good for food. அங்கே நன்மை தீமை அறிவிக்கதான ஒரு பழம் இருக்கிறது. And present to the eyes.
அது வந்து நம்முடைய கண்களுக்கு தெளிவை உண்டாக்குகிறதா இருக்கிறதா. and good for food. அது வந்து நல்லது நன்மையை நமக்கு தெரிவிக்கிறதா இருக்கிறது. A few months back I went to Delhi. நான் சில மாதங்களுக்கு முன்பாக டெல்லி நகரத்திற்கு சென்றிருந்தேன். Then there were people there people only eating biryani much. அங்கே வந்து பிரியாணி தான் அதிகமாக மக்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். Everybody eating biryani. அங்கே அநேகர் வந்து பிரியாணி தான் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். And the biryani full of oil. அந்த பிரியாணி வந்து முழுக்க எண்ணெயினால் தான் செய்யப்பட்டதா இருக்கிறது. People are very like to eat the biryani that may be in Delhi, that may be in Hyderabad, that may be in Mumbai. அநேக ஜனங்கள் ஹைதராபாடா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், இந்த நகரங்களில் எல்லாம் வந்து அதிகமா பிரியாணி சாப்பிட்டு தான் விருப்பம் காட்டுகிறவர்களா And not இருக்காங்க. only those places, even Chennai also. இங்கே சென்னையிலும் கூட கிட்டத்தட்ட அதே நிலை தான் காணப்படுகிறது. I asked one person in Delhi, நான் டெல்லியில ஒரு நபரை இப்படி கேட்டேன், brother, why brother this much oil you are eating? ஏன் பிரதர் இவ்வளவு எண்ணெய் நீங்க சாப்பிடுறீங்க இந்த உணவுல அப்படின்னு கேட்கும்போது, This biryani, how you are eating this much oil? இந்த பிரியாணியோட இவ்வளவு எண்ணெய் சேர்த்து நீங்க எப்படி சாப்பிட முடிகிறதுன்னு கேட்டேன். That brother was telling to me how much oil will mix in the food, they will like to eat that. எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு விருப்பத்தோடு ஜனங்கள் சாப்பிடுகிறவர்களா இருக்கிறார்கள். So therefore, in India there are many diabetic patients. So இது நிமித்தமாக தான் இந்தியாவில் பார்க்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதிகமாகி கொண்டே So இருக்கிறார்கள். maybe this was very good. அது வந்து ஒருவேளை ருசிக்கு நன்மையாக இருக்கலாம், காணலாம். But sometimes we see the old many things pleasing to our eyes also. இந்த உலகத்திலும் கூட ஏராளமான காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய பார்வைக்கு அது வந்து அருமையாக தென்படலாம். First of all, it's a very challenge to the women. விசேஷமாக சகோதரிகளுக்கு அது மிகவும் ஒரு சவாலாக இருக்கிறதா ஒரு So காரியம் you will இருக்கிறது. see something in the what is that, the shops, they will see so many sarees. இங்க ஏதாவது ஒரு ஷாப்ல ஏதாவது சாரீஸ் பார்க்கும்போது அவர்களோட யோசனைகள் பல விதத்துல போய் கொண்டிருக்கும். They will not be satisfied with one or two. அங்கே ஒரே ஒன்று இல்லை இரண்டு சாரியோட படிக்கலாம்னு மனசு வராது. They will not be satisfied with 1,000 and 2,000. அங்கே வந்து ஒரு 1000 2000 முடிக்கலான்ற எண்ணம் வராது. So the sarees pleasant to the eyes. இன்னும் இதை காட்டிலும் பெட்டரா பார்க்கலாமே என்கிறதான ஒரு நோக்கம் வரலாம். So likewise, the Eve also saw the fruit and God kept in the garden. இங்கே ஏவாளும் கூட இப்படியாகத்தான் கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தில் இப்படியாக ஒரு காரியத்தை செயல்படுகிறார். But there is a problem. Already God knows that, therefore He said to them to not eat. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தராகிய தேவன் முன்னமாகவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. And Eve ate and gave that fruit to her husband also. அங்கே ஏவாளும் இந்த பழத்தை சாப்பிட்டார்கள், அதே போல ஆதாமுக்கும் அந்த பழத்தை கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். Actually, basically, the Eve must pray for his husband. முதலாவதாக மனைவியா இருக்கிறவர்கள் கணவருக்காக மிகவும் வந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். And Eve must pray surely for her husband. அந்த ஏவாளும் கூட அந்த இடத்துல அந்த ஆதாமுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டு She இருக்கணும். was not praying, she was chanting with the serpent. அவர்கள் வந்து ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு அங்கே சாத்தானோடு அவர்கள் வந்து உரையாடி கொண்டிருக்கிறதாக நம்ம இடத்துல பார்க்க முடியும். If the pastor go to the outside for the ministry, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருவேளை பாஸ்டர் வந்து வெளியில ஊழியத்திற்கு சென்று கொண்டிருப்பார்கள். what the pastor must do? பாஸ்டர் அம்மா என்ன செய்யணும்? பாஸ்டர் அம்மா வந்து என்ன செய்யணும்? Pray. அவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது ஜெபிக்கணும். Pray to the Lord. கர்த்தரோடு ஜெபத்தில் அமர்ந்து இருக்கணும். Pray for your husband. உங்களுடைய கணவருக்காக நீங்க ஜெபிக்கணும். Pray for your ministry. உங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். But Eve was not doing and praying for her husband. ஆனால் ஏவாள் வந்து தன்னுடைய கணவருக்காக அங்க ஜெபிப்பதாக நம்ம பதிவிடப்படவில்லை. But she was chanting with the serpent. அங்கே வந்து அந்த சர்ப்பத்தோடு வந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். Chanting, cheated by Satan. அங்கே வந்து அந்த உரையாடுதல் முடிவு என்னவாயிட்டால் அங்கே ஏமாற்றப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். So she was cheated by Satan over chanting. அங்கே வந்து அதிகமாக அந்த சர்ப்பத்தோடு பேச்சு அந்த உரையாடல் இருப்பதனாலே கடைசியாக மோசம் போகப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டார். Finally, that first family that committed the sin against God. So இது நிமித்தமாகவே இந்த உலகத்திலே கர்த்தர் ஏற்படுத்தின முதல் குடும்பம் பாவத்திற்குள்ளே விழும்படி தள்ளப்பட்டார்கள். And Adam also supposed to ask, actually, where from you brought this fruit?
ஒருவேளை ஆதாமும் இந்த இடத்துல கேட்டிருக்கணும் நிச்சயமாக, இந்த பழத்தை நீ எங்கிருந்து பறித்து கொண்டு வந்தாய் என்று சொல்லி. I'm seeing this fruit first time, this color and the shape of the fruit. நான் முதல் முறை இந்த பழத்தையும் இதனுடைய நிறத்தையும் முதல் முறை பார்க்கிறேன், இது எங்கிருந்து பறித்து கொண்டு வந்தாய் என்று கேட்டிருக்கணும். He was supposed to ask that fruit. அவர் வந்து நிச்சயமா வந்து அந்த பழத்தை பார்த்த உடனே கேட்டிருக்கணும். He was supposed to ask his wife for the especially the fruit. அந்த பழத்தை குறித்து அந்த டீடைல் அந்த காரியங்களை கேட்டிருக்கணும் மனைவியுடன். But he had also eaten the fruit. அவரும் வந்து எந்த ஒரு காரியத்தையும் கேட்காமல் அந்த பழத்தை சாப்பிட அவரும் முடிவு செய்கிறார். But this family has taken the wrong decision. ஆனால் இந்த ஒரு குடும்பம் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்தவர்களாக Wrong காணப்படுகிறார்கள். decision when they had taken the lost the fellowship of God. They lost the fellowship of God. They lost the fellowship of God. அவர்கள் வந்து கர்த்தரோடு இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை அவர்கள் இழந்துவிட்டார்கள். They lost the glory of God. அவர்கள் வந்து கர்த்தருடைய மகிமை இழந்து They போனார்கள். lost the purpose of God. அவர்கள் தேவனுடைய அந்த திட்டத்தை வந்து அவர்கள் இழந்து They lost the போய்விட்டார்கள். intention of heavenly God. தேவனுடைய அந்த நோக்கத்தையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். Then finally they lost the holiness of God. கடைசியாக கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் இழந்து விட்டார்கள். Let us see another scripture from the நாம் Bible. மற்றொரு வேதத்தை நாம் உற்று பார்க்கலாம். Leviticus chapter 10 and verse 1 to 2. Leviticus 10 and verse 1 to 2. லேவியராகமம் 10வது அதிகாரம் 2வது வசனம். Somebody. யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 10:2. Chapter 10 and verse 1 and 2. 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். Hallelujah. Hallelujah. We are seeing Aaron's sons ministry. இங்கே வந்து ஆரோனின் குமாரர்கள் செய்கிறதான ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Actually, these people are the first anointed by God for the ministry of God. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த மக்கள் தான் கர்த்தருக்கு என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்யும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் We are இருக்கிறார்கள். seeing the Nadab and Abihu what they did here. இங்கே நாதாபும் அபியும் செய்கிறதான அந்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. The Nadabu Abihu brought the another fire in the house of God. இங்கே நாதாபும் அபியும் மற்றொரு அக்கினியை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறதாக நாம் பார்க்க What முடிகிறது. fire they brought into the house of God that was not to belong to the God. கர்த்தர் வந்து அந்த இடத்துல கொண்டு வர வேண்டிய அக்கினியை அவர்கள் வந்து வெறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். That fire was not from God. அந்த ஒரு அக்கினி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அல்ல. But in the present days we are seeing the many ministers nowadays that bringing another fire. இன்றைய நாட்களிலும் கூட அநேக தேவ ஊழியர்கள் மற்றொரு அக்கினியை மற்றொரு அபிஷேகத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். Some brothers are bringing the new rules and regulations. ஒரு சில சகோதரர்கள் ஒரு சில ஊழியர்கள் புதிதான அந்த சட்டதிட்டங்களை புதிதான அந்த Some people are bringing the new teachings. புதிதான அந்த போதனைகளை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். Some people are bringing the new activities in the Christian society. புதிதான நடைமுறைகளை கர்த்தருடைய தேவனுடைய அந்த ஊழியத்தில் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். That's not belong to God. அது வந்து கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவைகள் அல்லவே அல்ல. But we have to see when we will do the ministry, is that in the Bible mentioned by God? நாம் வேதத்தில் பார்ப்போமே ஆனால் கர்த்தரால் செய்யப்படக்கூடியதான ஊழியங்கள் என்னவென்பது குறித்து நாம் தெளிவாக பார்க்க முடியும். Truly this fire from God we have to check and examine. நம்மிடத்துல வருகிறதான அந்த அக்கினி அது கர்த்தரிடத்தில் தான் வருகிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். They brought another fire but acting it's a God's fire. அநேக நேரங்களில் வேறு ஒரு விதமான அந்த அக்கினி அந்த அபிஷேகம் நம்ம இடத்துல வருகிறது. ஆனால் நாம் இது கர்த்தருடைய அக்கினி தான் கர்த்தருடைய அபிஷேகம் தான் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். Nadabu and Abihu brought the another fire but they are acting the fire of God. இங்கே நாதாபும் அபியும் வேறொரு அக்கினியை அங்கே வந்து வரவைக்கிறார்கள். ஆனால் இது கர்த்தருடைய அக்கினியை போல வந்து அவர்கள் வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அங்கே வந்து மிகவும் வந்து துல்லியமாக வேகமாக செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
குதிக்கிறதும் உற்சாகமாக The இருப்பதும் people are பார்க்கிறார்கள். listening, maybe they are filled with the fire of God. இதை காணுகிறதான ஜனங்களும் ஓஹோ இது மெய்யாகவே கர்த்தருடைய அபிஷேகம் தான் என்பது போல பார்க்கிறார்கள். But nowadays we are seeing such kind of ministry in the society. இந்த நாட்களிலும் கூட நம்முடைய சமுதாயத்தில் எப்பேற்பட்டதான ஊழியங்களை தான் அதிகமாக பார்த்து The கொண்டிருக்கிறோம். people are doing the drama and acting in the Christian society. ஜனங்கள் வந்து அநேக நேரங்களிலே அவர்கள் நடிக்கிறவர்களாகவே காணப்படுகிறவர்களாக They இருக்கிறார்கள். are also teaching the Bible. அவர்களும் வேதத்திலிருந்து தான் போதிக்கிறவர்கள். They are also acting as the Christians and the pastors and the leaders. அவர்களும் வந்து கிறிஸ்தவ விசுவாசிகளாகவும் தலைவர்களாகவும் போதகர்களாகவும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். But we have to examine, is that truly the fire of God or not? ஆனால் நாம் நிச்சயமாக ஒரு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இது கர்த்தரால் தான் வந்த அக்கினியா இல்லையா என்று சோதித்து பார்க்கணும். After that, what happened in their ministry? ஆனால் அந்த ஊழியத்திற்கு அடுத்து என்ன நடந்தது என்று நாம் பார்க்கலாம். And God actually did not command to bring that fire in the house of God. இங்கே சொல்ல போனால் கர்த்தர் வந்து அந்த அக்கினியை கர்த்தருடைய சமூகத்திலே சந்நிதியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லவில்லை. So we have to examine the scripture and we have to examine the scripture and how we are doing the ministry in our churches. நாம் இந்த வேத வசனங்களை நாம் கருத்தாய் இதிலிருந்து நாம் பரிசோதித்து நம்முடைய ஊழியங்களிலே எப்படி செய்யலாம் என்பதை குறித்து சற்று பார்க்க போகலாம். We have to carefully do the ministry of God. நாம் மிகவும் கர்த்தருடைய ஊழியத்தை ஜாக்கிரதையாக செய்கிறவர்களாக இருக்கிறோம். Very carefully we have to do the ministry of God. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எச்சரிக்கை உள்ளவர்களாக செய்ய வேண்டும். Don't bring other activities and add it to the church. கர்த்தர் இங்கே ஜனங்கள் வந்து பலவிதமான அந்த காரியங்களை பலவிதமான ஒழுங்குகளை கொண்டு வருகிறார்கள். Don't bring the wrong teachings. அநேகர் வந்து பொல்லாத போதனைகள் கொண்டு வருகிறார்கள். So therefore what happened after that? அதன் பிறகு என்ன நடக்கிறது? The fire went out from the Lord and devoured them. இங்கே கர்த்தரிடத்திலிருந்து மற்றொரு அக்கினி புறப்பட்டு அவர்கள் வந்து சுட்டெரிக்கிறதா காணப்படுகிறோம். The God's fire burnt them. கர்த்தருடைய அக்கினி அந்த இடத்துல வந்து அவர்களை சுட்டெரித்ததாக நாம் பார்க்கிறோம். And those who are doing such kind of bringing the other fire not belong to the God. இங்கே இவர்களுக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டதென்றால் கர்த்தருடைய அக்கினியை என்று வேறொரு அக்கினி வேறொரு அபிஷேகத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள். Don't bring other anointing of any other God. மற்றொரு தெய்வங்களிலிருந்து மற்றொரு அபிஷேகத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். Don't bring other anointing which the people are acting in the society. இந்த ஒரு சமுதாயத்திலே மக்கள் பயன்படுத்துகிறதான மற்றொரு அபிஷேகத்தையும் மற்றொரு காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொண்டு வர வேண்டாம். We have to bring the anointing of our Almighty God. நாம் வந்து நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய அவருடைய அபிஷேகத்தையே கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியத்திலே கொண்டு வர வேண்டும். Abraham was anointed by God. நாம் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். Isaac was anointed by God. ஆபிரகாமும் ஈசாக்கும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக Jacob was இருக்கிறார்கள். anointed by Almighty God. யாக்கோபும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். Moses was anointed by Almighty God. மோசேயும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். So we have to examine the scripture. நாம் வந்து கர்த்தருடைய வசனங்களை பரிசோதிக்கிறவர்களாக இருக்கணும். Don't bring other anointing, other teaching, other things and don't add in the church. தயவு செய்து தேவனுடைய சபைகளிலே மற்றொரு அபிஷேகத்தையோ மற்றொரு போதனைகளையோ மற்றொரு காரியங்களையோ நாம் உள்ளே நுழைக்க வேண்டாம். We have to oppose those things. நாம் அப்பேற்பட்ட காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று We சொல்லுகிறது. have to resist those things. அவைகளை நாம் முற்றிலுமாக புறம்பே தள்ள வேண்டும் என்று Because சொல்கிறது. this is the church of God. ஏனென்றால் இது கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது. This church was built by the blood of Jesus Christ. இந்த ஒரு சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையா God is இருக்கிறது. giving His own praise for presenting His love to the people. கர்த்தர் வந்து தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி அவர் அன்பை நேசித்து இந்த சபையை அவர் உருவாக்கி இருக்கிறார். This altar is the belong to the God. இந்த ஒரு ஆண்டரும் வந்து இந்த ஒரு சமூகம் வந்து கர்த்தருக்குரியதா இருக்கிறது. When you will go near to the altar, we have to examine heart and mind. நாம் வந்து இந்த கர்த்தருடைய அந்த ஆற்றில் இங்க வரும்போது கூட நம்முடைய இருதயத்தை நாம் நன்றாய் பரிசோதித்து இதுல வந்து அடி எடுத்து வைக்கிறவர்களாக Because this is the place of God. இது வந்து கர்த்தருடைய ஸ்தலமா இருக்கிறது. The Lord is giving His own praise, standing in before of Him.
கர்த்தர் வந்து அவருடைய சொந்த இடத்தை தம்முடைய தாசருக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். On behalf of God, we are standing here for the people's salvation. நாம் வந்து தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக நாம் இங்க நிற்கிறோம் மக்களிடத்தில் பேசும்படியாக. So finally, they had taken the wrong decision, Nadabu and Abihu. ஆனால் இங்கே பார்க்கும்போது கடைசியாக நாதாபும் அபியும் அவர்கள் வந்து தவறான ஒரு தீர்மானத்தை முடிவை எடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். What happened after that? அது நிமித்தமாக என்ன நடந்தது? They burnt by the fire of God. அவர்கள் கர்த்தருடைய அக்கினியினாலே பட்சிக்கப்பட்டார்கள். And what happened in the Adam's life? மற்றவர்கள் வாழ்க்கையிலே என்ன நடந்தது? They had been driven out from the Lord from the garden. அவர்களும் அந்த ஆதாமும் ஏவாளும் வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். So these are the wrong decisions how they have taken. So இப்படியாக தவறான முடிவுகளை எடுத்தவர்களாய் இவர்கள் காணப்படுகிறார்கள். Let us see another person in the Bible. நாம் மற்றொரு வேத வாக்கியத்தை நாம் பார்க்கலாம். Genesis chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் and verse 3. 3ஆம் வசனத்தை படிக்கலாம். Verse 3. ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Hallelujah. 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 The God is speaking with his servant Abraham here. அங்கே வந்து தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமோடு தேவன் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். Actually, Abraham doesn't know the God first. இங்கே ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்தோ தேவனை குறித்தோ ஒன்றும் புரியாது. First God appeared to the Abraham and telling his promise. அந்த நாட்களிலேயே கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவருடைய வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். And leave your house and show which I am going to show. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். Leave your house and father and mother and go what I am going to show. தரிசனம் பண்ணிக்கிறோம். அங்கே வந்து அவர் வந்து நம்முடைய வீட்டையும் நம்முடைய தேசத்தையும் விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். Then what the Abraham did? அங்கே ஆபிரகாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்? The Abraham did not question the God. அங்கே வந்து ஆபிரகாம் வந்து ஒரு காரியத்தை ஒரு கேள்வியும் கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை. I don't know the people how I can go. ஐயா அந்த ஜனங்கள் யாருன்னு தெரியாது நான் எப்படி செல்வது என்று கேட்கவில்லை. Lord, I don't know their food system. I never go there. அங்கே வந்து உணவு முறை எப்படி என்று எனக்கு தெரியாது நான் எப்படி அங்கே செல்வது. Lord, I don't know their language how I can go. ஐயா அவருடைய மொழி எனக்கு தெரியாது நான் எப்படி அங்கே செல்வது. He did not ask and question anything to God. இங்கே ஆபிரகாம் வந்து கர்த்தரிடத்திலே ஒரு கேள்வி கூட எதிர்த்து கேட்கவில்லை. What God said, he followed. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியாக கீழ்ப்படிந்து அவர் And the God is சென்றார். telling to the Abraham and giving the wonderful blessing. We can see these scriptures. ஆனால் கர்த்தரோ இங்கே ஆபிரகாமுக்கு அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். I will bless those who bless you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். I will curse him who curses you. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்கிறார். If anybody comes and say, "Hi Abraham," I will also tell them, "Hi." யாராகிலும் ஆபிரகாம் இடத்துல வந்து ஹாய் என்று சொன்னால் கர்த்தர் அவரை பார்த்து ஹாய் என்று சொல்வார். If anybody comes and Abraham, you are so great, and I will also tell them, "You are also great." அங்கே ஆபிரகாமை பார்த்து யாராவது நீ மிகவும் திறமைசாலியா இருக்கிறாய் என்று சொல்லும்போது கர்த்தர் வந்து அவர்களை பாராட்டுகிறவராக இருக்கிறார். If anybody tell you, "You are really the blessed by God," yes, I will also bless them. யாராகிலும் வந்து ஆபிரகாமை பார்த்து நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லும்போது தேவனும் அவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள். And those who come and do the friendship with you, I will also make friendship with them. யாராகிலும் ஆபிரகாமை தேடி வந்து அவரோடு நட்புறவு கொள்ளும்போது தேவனும் அவர்களோடு நட்புறவு கொள்ள So therefore the Lord says here, "I will bless those who bless you." இங்கே கர்த்தர் சொல்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. I will curse him who curses you. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்கிறார். Therefore the Abraham taken the wonderful decision. He left his house, he left his wealth, he left his all household and went to do the ministry of God. இங்கே ஆபிரகாமும் கூட ஒரு அற்புதமான ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் இழந்து கர்த்தர் அவருக்கு காண்பிக்கிறதா தேசத்திற்கு கடந்து The செல்கிறார். great decision he took on that day. அங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவராக இருக்கிறார். He had taken the wonderful decision for the ministry of God. அங்கே கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று ஒரு அற்புதமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவராக He did இருக்கிறார். not reject the calling of God. அங்கே வந்து கர்த்தருடைய அழைப்பை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளவில்லை. He did not oppose the will of God. அங்கே வந்து தேவனுடைய சித்தத்தை அவர் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. He submitted his heart. அவர் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். He submitted his mind.
அவர் தன்னுடைய சிந்தனைகளை ஒப்பு கொடுத்தார். He submitted everything to the hands of God. தனக்குரிய எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். He asked the Lord, Lord, yes, I will go, but I need your help. அவர் வந்து கர்த்தரிடத்தில் சொல்கிறார், ஆமாண்டவரே நீ சொல்லபடியே நான் செய்கிறேன், ஆனால் உம்முடைய உதவி எனக்கு தேவை என்று Lord, சொல்கிறார். I need your hand, protection and leading. கர்த்தாவே உம்முடைய கரத்தின் அந்த வழிநடத்துதல் எனக்கு தேவை, உம்முடைய கரத்தின் பாதுகாப்பு எனக்கு தேவை என்று சொல்கிறார். And anyway, he started to believe life. எப்படியாகிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க Slowly, முற்படுகிறார். slowly, God started giving the blessing in the family of Abraham. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் வந்து அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். But the thing is, many years ago, many years after, he had no the children. ஆனால் அநேக ஆண்டுகள் கழித்தும் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. We can see how Abraham received the blessings from God, Isaac. நீங்கள் வந்து ஈசாக்கு நிமித்தமா ஈசாக்கை எப்படியாக கர்த்தர் ஆசீர்வாதம் கொண்டு பெற்றார் என்று நாம் பார்க்க முடியும். And God blessed Abraham in all things. கர்த்தர் வந்து ஆபிரகாமை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். The 24th chapter, Genesis 24 verse 1. இந்த ஆதியாகமம் 25 24 verse 1. 24 1ஆம் வசனம். Everybody. எல்லோரும் Now Abraham was old, well advanced age, and the Lord had blessed Abraham in all things. இங்கே ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து The வந்தார். Lord had blessed Abraham in all things. இங்கே ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். Wonderful scripture. In all things he was blessed by God. இங்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. Because Abraham honored the Lord in all things. ஏனென்றால் அங்கே ஆபிரகாம் கர்த்தராகிய தேவனை எல்லாவற்றிலும் கனம் பண்ணுகிறவனா இருக்கிறார். Because of he honored all things the Lord, God also blessed him in all things. கர்த்தரை இவர் எல்லாவற்றிலும் கனம் பண்ணுகிற நிமித்தமாக கர்த்தராகிய தேவனும் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வருகிறவனா இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. We can see one practice of Abraham's life. இங்கே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஒரு நடைமுறையான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். Genesis chapter 14 and verse 20. Genesis 14 ஆதியாகமம் 14 1ஆம் and வசனத்தை verse பார்க்கலாம். 20. 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். Abraham was given the tithe to the God. Tithe to the God. அங்கே வந்து ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு தசம பாகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். It was a great practice to Abraham. இது வந்து ஆபிரகாமுக்கு மிகவும் ஒரு வழக்கமான ஒரு காரியமா He used to இருக்கிறது. give from everything tithe to the God. தனக்கு உரியதான எல்லாவற்றிலும் தேவனுக்கு அவர் தசம பாகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். So therefore God blessed him in all things. அதனால் தேவனும் அவரை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். The God blessed him in all things. கர்த்தர் எல்லாவற்றிலும் அவரை ஆசீர்வதித்தார். Let us see the Numbers. நாம் இந்த எண்ணாகமத்தை பார்க்கலாம். Numbers chapter 18 எண்ணாகமம் 8வது அதிகாரம் and 26 verse. Verse 26. 26வது வசனம். Everybody open. Everybody must open the Bible. Numbers chapter 18 and verse எண்ணாகமம் 26. 8வது அதிகாரம் 26வது வசனம். Please read it. Read anyway. Read anyway. ஆசரிப்பு கூடாரத்தின் 18 pastor. 18. நீ லேவியரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எண்ணாகமம் 18 26. 26. நீ லேவியரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசமபாகத்தை நீங்கள் அவர் கையில் வாங்கும்போது தசமபாகத்துக்கு 10ல் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைப்பாக செலுத்த வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Understand? புரிந்துவிட்டதா? We had to take the tithe from the tithe church, from the tithe. நாம் வந்து நமக்கு வருகிற தசம பாகத்திலிருந்து தசம பாகத்தை எடுக்கிறவர்களா இருக்கணும். Hallelujah. ஹல்லேலூயா. We have to give the tithe to the God. நாமும் வந்து தசம பாகத்தை கொடுக்கிறவர்களா இருக்கணும். We are teaching the believers, you must give the tithe to the God. நாம் வந்து விசுவாசிகளுக்கு சொல்றோம், நீங்க வந்து தசம பாகத்தை எடுங்க என்று We சொல்றோம். will teach the believers, you must pray to the Lord. நாம் வந்து விசுவாசிகள் சொல்றோம், நீங்க வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றோம். We will teach the believers, you must read the Bible. நாம பைபிளை We படிங்கன்னு will சொல்றோம். tell and teach the believers, you must pray. நாம் வந்து விசுவாசிகள் சொல்றோம், நம்ம பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறோம். But are we really reading and praying to the Lord? ஆனால் நாம் வந்து வேதத்தை வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? Really, are we truly giving the tithe to the God?
Lord? நாம் வந்து கர்த்தருக்கு உண்மையாகவே தசமபாகத்தை கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? The Lord is says this word to the, especially the Leviticus. இங்கே வந்து விசேஷமாக லேவியராகமத்தில் விசேஷமா அவர் சொல்லி காண்பிக்கிறார். This is especially the pillar to the pastors and the ministers. அங்கே வந்து தேவனுடைய ஊழியர்களுக்கும் சபை போதகர்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். We have to give the tithe to the God from the tithe. நாம் வந்து நமக்கு வருகிற தசமபாகத்திலிருந்து தசமபாகத்தை எடுத்து கொடுக்கிறவர்களா So இருக்கிறோம். we are not giving the tithe to the Lord. நாம் வந்து அநேக நேரங்களில் இது செய்வதில்லை. Lot of people are not doing this thing. இதை வந்து நேசிக்கிறவர்களும் இருக்கவில்லை. Therefore we are also suffering financially. இது நிமித்தமாக நாமும் வந்து இந்த பொருளாதார இதிலே மிகவும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். The financial crisis why happening in our life? Because we are not taking and giving to the Lord tithe. நாம் வந்து பொருளாதார இதிலே ஏன் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்றால் நமக்கு வருகிறதிலிருந்து கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறோம். You have to take the scripture and practice this day onwards. நாம் வந்து இந்த வசனத்தை ஒரு மையமாக கொண்டு இதன்படி செயல்படும் போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். We have to, you must take the scripture and practice today onwards. நாம் வந்து இந்த இடத்துல இந்த தினமே இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இதன்படி செய்வோமே ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். You must take the tithe and offer the Lord. நாம் நிச்சயமாக கர்த்தருக்கு தசமபாகம் எடுத்து கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கணும். Numbers chapter 27 and verse 30. என்னாகமம் 27 27:30. 27:13. 27 and 30. என்னாகமம் 27:13. 30 13 Last chapter. 13 நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். Okay, anyway, here we can see the great decision, the right decision. இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு தீர்மானம், முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிறார். That Abraham had taken the right decision. ஆபிரகாம் வந்து ஒரு சரியான நேரத்தில் சரியான ஒரு தீர்மானத்தை முடிவு எடுக்கிறார். That before that we could see the wrong decision. நாம் இதற்கு முன்பாக ஆரம்பத்தில் பார்த்தோம் தவறான முடிவுகள், தவறான தீர்மானங்கள் That பார்த்தோம். was the wrong decision. அவைகள் எல்லாம் வந்து தவறான ஒரு This முடிவுகள், is the right தீர்மானங்கள். decision. இது வந்து சரியான ஒரு தீர்மானங்கள். This is the right decision honor the Lord. இது வந்து கர்த்தருடைய பார்வையிலே சரியான ஒரு தீர்மானமா இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 If you honor the Lord from all things, the Lord surely will bless us in all things. நாம் வந்து கர்த்தரை வந்து எல்லா விதத்திலும் நான் கனம் பண்ணுவேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. The last thing we have to see the Joshua chapter 24 and verse 15. கடைசியாக யோசுவா 24:15 நாம் பார்க்கலாம். 24 and 15. யோசுவா But for 24:15. me and my house, நானும் என் வீட்டாருமோ என்றால் we will serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம். We will serve the Lord. நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். The great decision that Joshua had taken. இது மிக பெரியதான ஒரு தீர்மானமா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I want to share before this explaining the scripture. I want to share one testimony. இந்த வசனத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு முன்பாக ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Really, it truly happened this thing in one servant's life. இது வந்து ஒரு தேவனுடைய தாசனுடைய ஜீவியத்தில் நடந்ததான ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. I know that person and servant very well. அந்த ஒரு ஊழியர் வந்து எனக்கு மிகவும் வந்து பழக்கமான ஒரு ஊழியர். The God was encouraging to him, come and do the ministry in Chennai. அந்த ஒரு தாசரை வந்து கர்த்தர் வந்து மிகவும் வந்து அவரை உற்சாகப்படுத்தி சென்னையிலே ஊழியம் செய்யும்படிக்கு கொண்டு வந்தார். But the thing is, that person has no the language of Tamil. ஆனால் அந்த இடத்துல வந்து அவருக்கு தமிழ் மொழி வந்து முற்றிலுமாக தெரியவே தெரியாது. And no friends from Chennai. அவருக்கு எந்த ஒரு நண்பரும் இல்லை. No relations from Chennai. உறவினர்களும் இல்லை. He did not come any time to the Chennai. அவர் ஒருபோதும் சென்னைக்கு இதுக்கு முன்பாக ஒரு முறை கூட வந்ததும் இல்லை. But God was encouraging to him to go to do the ministry and start ministry in Chennai. ஆனால் கர்த்தர் வந்து அந்த ஊழியரோடு சொல்கிறார், சென்னைக்கு போய் ஊழியம் செய்யன்னு சொல்றாரு. He doesn't know the language. He doesn't have any relations and friends from Chennai. அவருக்கு வந்து மொழியும் தெரியாது, எந்த ஒரு உறவினர்களோ நண்பர்களோ இங்கே இல்லை. And no money also. அவரிடத்துல பணமும் இல்லை. But God was encouraging to him to go. ஆனால் கர்த்தரோ அவரை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். Go. நீ கடந்து செல் என்று அனுப்புகிறார். Then anyway, he was praying to the Lord. அவர் வந்து எப்படியா இருப்பினும் கர்த்தரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். One day, with one girl, he came to the Chennai. அவர் வந்து ஒரு சகோதரியோடு அந்த சென்னை பட்டணத்துக்கு வந்தார். He saw one house.
அவர் ஒரு வீட்டை பார்த்தார். but he had no the money. அவரிடத்திலே ஒரு பைசா கூட இல்லை, பணம் இல்லை. And talked with the owner and went back to his place. அவருடைய அந்த வீட்டு எஜமானோட பேசிட்டார். திரும்ப அவர் வீட்டுக்கு கடந்து சென்றார். And after 2 or 3 days, one person called him and asking, brother, come and pay the advance soon. அங்கே 3 நாள் கழித்து ஒருவருக்கு ஃபோன் பண்ணிட்டு, உங்களுக்கு அட்வான்ஸ் தேவையான பணம் நாங்கள் சந்திக்கிறோம் என்று ஃபோன் பண்ணி அழைக்கிறார். The pastor's wife also was asking, how we can do, from where we can bring the money for the advance. ஒரு பாஸ்டர் வந்து கேட்கிறாரு, எப்படி உங்களுக்கு பணம் வந்தது, எப்படி அதுக்கு சாத்தியமாயிட்டு கேட்கிறாரு. His wife, the pastor was asking, from where we can bring, how we can pay the advance to the house. இந்த பாஸ்டரோட வைஃபும் கேட்குறாங்க, நமக்கு இந்த அட்வான்ஸுக்கு தேவையான பணம் எங்கேருந்து வரும், எப்படி நாம் செய்யுது என்று அவங்களும் கேட்குறாங்க. But he was telling, God can see those things, don't bother about and pray to the Lord, that's it. கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், கர்த்தரை நாம் துதிப்பதே நமக்கு ஏற்றது என்று சொல்லிக்கொண்டே வந்தார். The one day morning, she went for bring the water with pot. ஒரு நாளில் வந்து அந்த கிணற்று தண்ணி எடுக்கும்படிக்கு அந்த கிணற்றின் அருகே செல்கிறார். She saw one covered with money. அவர்கள் வந்து ஒரு பாக்கெட்டை வந்து பார்க்குறாங்க. She brought the cover அந்த கவரை வந்து கொண்டு வராங்க. and gave to the pastor. அந்த அந்த பணத்தை வந்து அந்த பாக்கெட்டை வந்து பாஸ்டர் கொடுக்குறாங்க. Pastor, I saw this cover, the sea, what is that cover? I don't know. இந்த பாக்கெட்டை வந்து அந்த கிணற்றின் அருகில் இருந்தது, இதில் என்ன இருக்கு தெரியல என்று பார்க்க சொல்றாங்க. When he opened, there was the advance. அந்த கவரை பிரித்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு தேவையான அட்வான்ஸ் பணம் அந்த பாக்கெட்ல இருக்கு. Let us praise the Lord. ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. 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 ஹalleluya. And that money came to the night and paid advance to the house. அந்த பணத்தை நேராக கொண்டு வந்து அந்த அட்வான்ஸ் செலுத்தி அங்கே எப்படி இருக்கிறார்கள். That person is I am. அந்த நபர் வேற யாரும் இல்லை, நான் தான் அந்த நபர். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Our God is nothing not to do anything. கர்த்தர் வந்து யாரை கொண்டும் எதை வேணாலும் செய்ய முடியும். He can do anything. அவர் எதையாக நமக்கு தேவையை சந்திக்க He கூடும். can bend anything. அவர் நமக்காக எதையாக He கொடுக்க can கூடும். go anything. அவர் வந்து எதையாக நமக்காக அவர் பகிர்ந்தளிக்க Maybe கூடும். this is a very impossible to us. We may think. அது வந்து நமக்கு வந்து எது முக்கியமா இருக்கிறதோ அவைகள் எல்லாம் நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடும். Sometimes we may think this is impossible to do. ஆனால் நம்ம ஒரு சில நேரத்தில் நினைப்போம், இது என்னால் கூடாது என்று நாம் நினைக்கலாம். Sometimes we may think we cannot teach and preach. நான் வந்து இதை போதிக்க முடியாது, நான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது என்று கூட நான் நினைக்கலாம். Sometimes we may think I cannot go there. I cannot live with them. நான் வந்து அந்த இடத்திற்கு கடந்து செல்ல முடியாது, என்னால் இது ஆகாது என்று கூட நாம் நினைக்கலாம். But the God can change everything to positive way in our life. ஆனால் கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் நலமான விதத்தில் அவர் செய்ய முடியும். Which is impossible to the man, it's possible to God. இது கர்த்தரால் இது நிச்சயமாகவே கூடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Everything possible to the God. கர்த்தரால் எல்லாமே ஆகும். Everything can change. எல்லாமே வந்து கர்த்தரால செய்ய முடியும். Everything can be done. Everything can be done by God. எல்லாமே வந்து தேவனால் வந்து செயல்பட முடியும். Because we are worshiping the Almighty God. ஏனென்றால் நாம் சர்வ வல்லமையாக தேவனை ஆராதிக்கிறோம். Our God is Almighty God. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். Almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். Nobody cannot stop us. யாரும் நம்மை வந்து நிறுத்த முடியாது. Nobody cannot stop our praise. நாம் யாரும் வந்து நம்முடைய துதிகளை அவர் தடை பண்ண முடியாது. Nobody cannot stop our worships. யாரும் வந்து நம்முடைய ஆராதனைகளை தடை பண்ண முடியாது. Nobody cannot touch our ministry. யாரொருவரும் வந்து நம்முடைய ஊழியங்களையும் வந்து தொட முடியாது. That may be Prime Minister. அவர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டராக That may be இருந்தாலும் சரி, CM. சிஎம் இருந்தாலும் That சரி, may be governor. அது எந்த ஒரு அரசாங்க கவர்னராக இருந்தாலும் Maybe சரி, anybody. யாராக இருக்கணும் சரி, Nobody cannot touch our ministry. யாரும் வந்து நம்முடைய ஊழியர்களை தொட This is முடியாது. the Almighty God the field. இது சர்வ வல்லமை தேவனுடைய This is the Almighty பாதத்தில் God ministry. இது சர்வ வல்லமை தேவனுடைய Almighty God is with us. சர்வ வல்லமை தேவன் நம்மோடு He இருக்கிறார். will encourage his servants. He will encourage his servants. ஒருவேளை வந்து He will encourage his servants. கர்த்தராகிய தேவன் வந்து ஒவ்வொரு தேவனுடைய தாசனையும் அவர் உற்சாகப்படுத்துகிறார். He will come with his servants. அவர் வந்து தம்முடைய தாசர்களோடு கடந்து வருகிறார். He will be with them always. அவர் வந்து எப்போ எல்லா நேரங்களிலும் அவர்களோடு இருக்கிறார். Those who bless you, he will be received the blessed by God. அவர் வந்து வரப்போகிற நாட்களிலும் அவர் உங்களோடு இருந்து அவர் Those நடத்துவார். who curse you, he will also curse by God. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிப்பார், சபிக்கிறவர் சபிப்பார். That may be CM, PM, and governor, whoever may be. அவர்கள் கவர்னரா இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், பிஎம்ஆ இருக்கட்டும். Hallelujah. ஹalleluya.
every pastor and every Christian leader. இந்த ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருக்கிறதா அந்த வாக்குத்தத்தங்கள் தேவ ஊழியர்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்றதா இருக்கிறது. But we are able to see the Joshua's decision here. ஆனால் இந்த இடத்துல யோசுவாவினுடைய தீர்மானங்களை நாம் பார்க்க வேண்டும். Great decision that Joshua had taken among the Israelites. இங்கே யோசுவா வந்து இஸ்ரவேலர்கள் மத்தியிலே மிகப்பெரிய தீர்மானத்தை எடுக்கிறார். Wonderful decision. அது அற்புதமான ஒரு தீர்மானம். Amazing decision. அது ஆச்சரியமான ஒரு தீர்மானம். But for me and my family. அது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும். But for me and my household. நானும் என் வீட்டாரும் என்றார். We will serve the Lord. நாங்கள் கர்த்தராகிய தேவனை We will சேவிப்போம். serve the Lord. கர்த்தரை சேவிப்போம். We will do the ministry of God. நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை We செய்வோம். will honor the Lord. நாங்கள் தேவனை நாங்கள் We will glorify the Lord. நாங்கள் கர்த்தரை We will exalt the Lord. நாங்கள் கர்த்தருக்காக வாழ்வோம். We will walk for the God. நாங்கள் கர்த்தரோடு நடப்போம். We will live for the God. நாங்கள் கர்த்தரோடு செயல்படுவோம். Hallelujah. 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 Really, this is a powerful decision that Joshua had taken. இங்க வந்து ஒரு பலமான ஒரு தீர்மானத்தை யோசுவா எடுக்கிறார். Basically, the Joshua was a great army fighter. இங்க நம்ம சொல்ல போனால் யோசுவா வந்து அவர் ஒரு பராக்கிரமசாலியான ஒரு யுத்த வீரராக இருக்கிறார். We know that very well when the Moses was prayed and he was in the field. ஆனால் இங்கே நம்ம மோசே வந்து மலை மேல் இருந்து ஜெபிக்கும் பொழுது யோசுவா இந்த யுத்த காலத்திலிருந்து செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். Because he is a great fighter and the warrior. அவர் வந்து மிகப்பெரிய பராக்கிரமசாலியான ஒரு யுத்த வீரராக இருக்கிறார். He is giving the testimony. அவர் இங்கே ஒரு சாட்சி கொடுக்கிறார். He is giving the wonderful testimony. இங்கே ஒரு அற்புதமான ஒரு நற்சாட்சியை கொடுக்கிறார். As for me and my household, நானும் என் வீட்டாரும் என்றார். we will serve the Lord. நாங்கள் கர்த்தரையே We சேவிப்போம். will serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம். For example, we may not have anything. நமக்கு ஏதாவது இல்லாமல் இருக்குமே We ஆனால் may not have the dress. நமக்கு தேவையான உடை We இல்லாமல் may not have போகலாம். the money. நமக்கு தேவையான பணம் We இல்லாமல் may not போகலாம். have the house. நமக்கு தேவையான வீடு இல்லாமல் We may போகலாம். not have the gold. நமக்கு தேவையில்லாத We may not have the silver. நமக்கு அந்த தங்கமும் வெள்ளி We may இல்லாமல் not have இருக்கலாம். anything in the world. நமக்கு இந்த உலகத்திலே எது தேவையோ அது இல்லாமல் இருக்கலாம். But the God is with us. ஆனால் சர்வவல்லமை தேவன் நம்மோடு The இருக்கிறார். God is with us. நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். Almighty God is with us. சர்வவல்லமை தேவன் நம்மோடு இருக்கிறார். Almighty God is with us. சர்வவல்லமை தேவன் நம்மோடு The இருக்கிறார். who created the world அவர் இந்த உலகத்தை அவர் அசைக்கிறவராக is இருக்கிறார். with us. அவர் நம்மோடு இருக்கிறார். Everything we are having from Him. நாம் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். We are not beggars. நாம் வந்து பிச்சை எடுக்கிறவர்கள் We அல்ல. are not beggars. நாம் வந்து சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. We are the people of God. நாம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளா We இருக்கிறோம். are the children of God. நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். We are His children. நாம் வந்து அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Psalm chapter 37 இங்கே சங்கீதம் 37 and verse 25. 25 சங்கீதம் Verse 37 25. Everybody wants to see the scripture. சங்கீதம் 37 25 25. I have not seen, I have not seen the righteous forsaken. You can see the scripture. Yeah. 37:25. நான் இளைஞனா இருக்கேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. Hallelujah. 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 I have not seen the righteous forsaken, nor his descendants begging the bread. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. Hallelujah. 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 The righteous never forsaken by God. இந்த நீதிமான் வந்து கைவிடப்பட்ட நிலை இல்லவே இல்லை. Their descendants never begged the bread. அவர்கள் வந்து அப்பத்துக்கு இறந்து திரிகிறதா இல்லை. Their God can provide the bread every day. அங்கே தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பங்களை கொடுக்கிறவராக The இருக்கிறார். God will meet every need in Jesus Christ. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். He will meet our needs. அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். Everything He will supply. அவர் எல்லாவற்றையும் நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். Everything He will provide. எல்லாவற்றையும் நமக்கு சந்திப்பார். He is our provider. அவர் நம்முடைய தேவைகளை He is சந்திப்பவர். our supplier. அவர் நம்முடைய காரியங்களை நமக்கு What we need, கொடுக்கிறவர். what we need, நமக்கு என்ன தேவையோ He will give. அவர் நமக்கு கொடுப்பார். He will never forsake you. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட He will மாட்டார். never make you beg the bread. அவர் வந்து நம்மளை கைவிடப்பட்டவர்களாய் தள்ளப்படுவதில்லை. He never make us to beg the bread from any human being. நாம் வந்து இந்த உலகத்திலே மனிதர்கள் மத்தியிலே
நாம் வந்து 20 ஆண்டுல போகும்போது அந்த 20 ஒரு மேட்ச் போல வேக வேகமா எல்லாம் ஆண்டவர் நம்ம நடத்துறார். ஹalleluya. Firstly, we are going to do and grow and prosper in the ministry of God. கர்த்தராகிய தேவன் வந்து வேக வேகமாக நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர் The Lord is going to make us to play the 2020 game. நாம் நம்மை தேவனாக கட்ட அந்த 2020 ல இருக்கிற பிளேயர்ஸ் போல அவர் நம்மை மாற்ற போகிறார். Hallelujah. 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 The first result. அது வந்து நமக்கு சரியான ஒரு முடிவை கொடுக்கும். The first result. First result and the first blessing. கடந்த நாட்களில் இருக்கிற தீர்மானங்கள் அவர் இப்போ வரப்போகிற நாட்களில் நமக்கு காண்பிக்க போகிறார். Every opposed we will beat the six. எந்தெந்த ஒரு காரியங்கள் நமக்கு நேராக வருகிறதோ அவைகள் எல்லாம் அவர் கடந்து செல்ல தாண்டி எடுக்க போகிறார். Every opposition we will beat. எல்லா எதிர்ப்புகளையும் ஆண்டவர் நம்மை விட்டு அகற்ற போகிறார். Every struggle we are going to beat the six. ஒவ்வொரு எதிர்ப்புகள் எது வருதோ அதெல்லாம் காணாமல் போகும்படி செய்ய போகிறார். Every enemy we are going to beat the six. எல்லா விதமான சத்துருக்களையும் ஒரு சிக்ஸராக அடிக்கும்படி அவர் Hallelujah. 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 The 2020 is a blessed year to the every Christian leader. இந்த 2020 ஆண்டு ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆண்டாக மாறப்போகிறது. God wants to play the 2020. கர்த்தர் வந்து 20 மேட்சை வந்து அடுத்த ஆண்டுல We have to ready for the match. நாம் வந்து அந்த மேட்சுக்காக நாம் ஆயத்தப்படணும். Maybe some oppositions may come from the government. ஒருவேளை நமக்கு அந்த அரசுல இருந்து ஒரு விதமான எதிர்ப்புகள் வரலாம். Some oppositions may come from our place. நம்முடைய இருப்பிடத்திலிருந்து ஒரு விதமான எதிர்ப்புகள் வரலாம். From our city. நம்முடைய நகரத்திலிருந்து, From our village. நம்முடைய கிராமத்திலிருந்து, From our neighbors. நம்முடைய அருகாமையில் From our இருக்கிறவர்களிலிருந்து, friends. நம்முடைய நண்பர்களிடத்திலிருந்து. But we are going to play the 2020 with them. ஆனால் தேவன் நம்மோடு இருந்து 20 மேட்ச் அவர் விளையாட போகிறார். Hallelujah. 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 The first result we are going to receive the 2020 year. நாம் ஒரு துரிதமான ஒரு தீர்மானத்தை ஒரு காரியத்தை நாம் அடுத்த ஆண்டுல பார்க்க போகிறோம். We have to ready for that. நாம் அதற்கு ஆயத்தமாவோம். We have to prepare our heart and mind. நாம் நம்முடைய இதயத்தை நம்முடைய சிந்தனைகளை அதற்கு நாம் ஒருமுகப்படுத்தி ஆயத்தமாவோம். We have to prepare our family and the church and for the ministry of God. நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய ஊழியத்துக்கு நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ளலாம். Nobody can stop your game. யாரும் வந்து உங்களுடைய விளையாட்டை நிறுத்த முடியாது. Nobody can stop your ministry. யாரும் உங்களுடைய ஊழியத்தை நிறுத்த முடியாது. Any struggle you are going to beat. கர்த்தராகிய தேவனே உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்காக விளையாட வருவார். Hallelujah. 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 The Lord is going to stand among us. கர்த்தராகிய தேவன் நம் மத்தியிலே அவர் நிற்க போகிறார். The Lord is going to come with us. கர்த்தராகிய தேவன் நம்மோடு அவர் வரப்போகிறார். Hallelujah. Hallelujah. People will fear when they will see you. ஜனங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு விதமான பயம் அவர்களுக்கு வரும். Hallelujah. 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 The Lord is planning to come and join with us. கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருந்து நம்மோடு மகிழ்ச்சியா இருக்கும்படிக்கு வரப்போகிறார். But we have to take this decision how the Joshua has been taken the decision from God. நாம் வந்து ஒரு திட்டமான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இனி நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய As போகிறேன்? for me, நானோ என்றால் as my household, என்னுடைய குடும்பமோ we will என்றால் serve the Lord. நாங்கள் கர்த்தராகிய We will தேவனையே serve the Lord. சேவிப்போம். We will serve the Lord. தேவனையே சேவிப்போம். We will serve the Lord. தேவனையே To சேவிப்போம். every opposition, எந்த ஒரு எதிர்ப்பு to வந்தாலும் every opposition, எல்லா எதிர்ப்புகளுக்கு to every முன்பாகவும் problem, எல்லா விதமான to பிரச்சனைகளுக்கு every முன்பாகவும் disease, எல்லா விதமான to தீர்மானங்களுக்கு every முன்பாகவும் burden, எல்லா விதமான to பயங்களுக்கு every முன்பாகவும்
நம்பர் 1 டிசிஷனா இருக்கணும். perfect decision, அது ஒரு நல்ல ஒரு டிசிஷனா and இருக்கணும். the right decision. அது சரியான ஒரு தீர்மானம் If we இருக்கணும். take today, அதை இன்றைக்கு நாம் எடுப்போமே ஆனால் really the Lord will very pleased for your decisions. கர்த்தராகிய தேவன் நாம் எடுக்கிற தீர்மானத்தை அவர் நேசிக்கிறவராக இருக்கணும். The Lord will come us. கர்த்தர் நம்ம மத்தியிலே கடந்து வருவார். The Lord will come with us. கர்த்தர் நம்மோடு கூட வருவார். Bless your ministry. அவர் நம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதிப்பார். Bless your church. அவர் உங்களுடைய சபையை Bless ஆசீர்வதிப்பார். your believers. அவர் உங்களை விசுவாசிகளை Bless ஆசீர்வதிப்பார். your prayers. அவர் உங்கள் ஜெபங்களை ஆசீர்வதிப்பார். Bless your village. அவர் உங்களுடைய கிராமங்களை ஆசீர்வதிப்பார். Bless our state. ஆண்டவரே என்னுடைய தேச மாநிலத்தை Bless ஆசீர்வதிப்பார். our nation. அவர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 ஹalleluya. The Lord is watching for the faithful people. கர்த்தர் அவர் உண்மையுள்ள ஊழியர்களை அவர் எதிர்பார்த்து The கொண்டிருக்கிறார். Lord is waiting for the prayerful people in the field. அவர் ஜெபிக்கிறதான ஜெப வீரர்களை நம்முடைய ஊழியத்திலே வேலை செய்யும்படி அவர் He is எதிர்பார்க்கிறார். watching and waiting. அவர் கண்ணமிட்டு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். And if we pray, the Lord will come and join with you in the prayer. நாம் ஜெபிப்போமே ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட ஜெபத்திலே ஒருங்கிணைப்பார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 We have to do many things and great things for God. நாம் கர்த்தருக்காக अनेक காரியங்களை பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். So therefore the Lord is requesting humbly to everyone here. கர்த்தராகிய தேவனுக்காக ஒவ்வொரு இடத்துல நான் ஒரு காரியத்தை வேண்டிக் We have கொள்கிறேன். to take the right decision நாம் சரியான ஒரு தீர்மானங்கள் for எடுக்கணும். God, கர்த்தர் for ministry, நம்முடைய ஊழியர்களுக்காக, for our ministry, நம்முடைய ஊழியர்களுக்காக, for His kingdom, அவருடைய ராஜ்யத்திற்காக, for His name glory. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. Hallelujah. ஹalleluya. Right decision. அது சரியான தீர்மானமா Right இருக்கணும். decision. அது முழுமையான தீர்மானம் We take இருக்கணும். today. அதை நாம் இன்றைக்கு எடுப்போமே ஆனால் God will take the decision, come with you. கர்த்தர் அந்த தீர்மானங்களை எடுப்போமே ஆனால் அவர் நம்மோடு கூட கடந்து Let வருவார். us ask them, everybody the Lord. ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் பார்க்கும்போது Lord, I need your presence. Please come with me. தகப்பனே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவையானவரே. How the Moses said, Lord, please send your presence before me. மோசேசும் கூட கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் என்று I கேட்டார். need your presence. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. I need your support. உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. I need your encouragement. உம்முடைய தயவு